ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அருந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவுக்கு பரவி வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா பால்வினை நோய்கள். உலகமயமாக்கல் அதனுடைய ஒரு முக்கியமான பின் விளைவு அப்படின்னா பால்வினை நோய்கள். இந்தியாவில் எடுத்த சமீபத்திய சில ஆராய்ச்சிகள், சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு காலர் முதல்ல பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், மடிப்பாக்கத்துலேருந்து திருமலையன் பேசுகிறேன் சார். திருமலையன், சொல்லுங்கள் சார். மேரேஜ் ஆகிட்டு 8 வருஷம் ஆக போகுது சார் நாளைக்கோட. ஓ, வெரி நைஸ். சொல்லுங்கள். குழந்தை இல்லை சார். 8 வருஷத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ஆமாம் சார். நான் நேட்டிவ் பிளேஸ் வந்து திருவண்ணாமலை சார். நாங்கள் சரிங்க. திருவண்ணாமலை எல்லா டாக்டர்கிட்டையும் அங்கங்கே டாக்டர் பார்த்துருந்தோம் சார். ஆரம்பத்தில் என் கவுண்டிங் வந்து 60% இருந்தது சார், உயிரணுக்கள். இடையில ஒரு வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலில் எதுவும் போகிற மாதிரி இருந்துட்டேன் சார். இப்போ உயிரணுக்களுக்கு வந்து பார்த்தா வந்து இல்லை, 0ன்னு காமிக்குது சார். சார், ஏதாவது பண்ண முடியுங்களா? இல்லை, அதுக்காக தான் சார் காலேஜ் ஒய்ஃபுக்கு வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சார். அதாவதுங்க, இவ்வளவு நீண்ட காலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே முதல்ல சரியில்லை. ஏன்னா விந்தணுக்கள் சில நேரம் குறையலாம். இரண்டாவது வந்து விந்தணுக்கள் வந்து ஏறி ஏறி இறங்கக்கூடியது. இந்த ஒரு முறை குறைஞ்சதுனால இனிமேல் அப்படியே 0க்கே வந்துடுச்சுன்னு நம்ப வேண்டாம். சரிங்க சார். திரும்ப ஏறுறது இறங்குறது அதனுடைய இயல்பாக இருக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் ஒரு செக்கப் போங்க. சரிங்க சார். ஒரு நல்ல பெரிய சென்டரில் விந்து டெஸ்ட் எடுங்க. சரிங்க சார். எப்படி வருதுன்னு பாருங்கள். விந்தே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் கூட அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லியிருக்கோம். டீஸா, மீஸா, பீஸா அப்படின்ற மாதிரியான பல்வேறு முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் நீங்கள் வந்து கருத்தரிக்க முடியும். இதில் எப்படி ட்ரீட்மெண்ட் போகலாம், இந்த படத்தை பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம். எப்படி விந்து இல்லாதவர்களுக்கு விரைப்பையிலேருந்து விந்தணுக்களை எடுக்க முடியும்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். விந்து பைகள்லேருந்து விந்தணுக்களை எடுத்து உங்கள் மனைவியினுடைய கருமுட்டைகளை எடுத்து அந்த கரு முட்டையில் ஒவ்வொரு விந்தணுவையும் இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கருவை கர்ப்பப்பையில் வைக்கலாம். இந்த ப்ரொசீஜர் இப்போ படத்தில் காட்டுறோம், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதை தவிர ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. முதல்ல விந்து சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். விந்தே இல்லைன்னா அந்த முறைகளில் விந்தணுக்களை எடுக்க முடியும். இப்போது விந்து பையிலேருந்து விந்தணுக்களை உறிஞ்சி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது விந்தணுக்கள் பார்க்கலாம். அந்த விந்தணுக்களை வச்சு இக்ஸி என்ற முறையில் உங்கள் மனைவியினுடைய கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணலாம். அதுக்கு தவிர டீஸா, மீஸா, பீஸான்னு நிறைய முறைகள் இருக்குது. ஒவ்வொரு முறையிலையும் வெவ்வேறு காரணங்கள் வைத்து வெவ்வேறு முறைகளில் இதை எடுக்க முடியும். அதனால் முன்னாடி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலாக பார்த்துருந்தோம் சார். அது போல் பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் பிரச்சனைக்கு வந்து முழுமையான தீர்வு இருக்குங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஒரு குழந்தையோடு நீங்கள் போயிடலாம். ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். சரிங்க சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ விந்து பையிலேருந்து ஆஸ்பிரேட் பண்ணி அதை டீஸ் பண்ணி அதில் அணுக்களை நம்ம எடுக்க முடியும். இந்த மாதிரி 1-2 அணுக்களை நம்ம எடுக்க முடியும். இந்த அணுக்களை வச்சு நம்ம கருவில் இன்ஜெக்ட் பண்ணி கருத்தரிக்க செய்யலாம். இது ஒரு எளிமையான முறை. ஸோ விந்தணுக்களே இல்லைன்றவங்களுக்கும் இந்த முறைகளில் கருத்தரிக்க வைக்க முடியும். இதுதான் இக்ஸி இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போது விந்தை ரெடி பண்ணிட்டோம். விந்தணுவை ஒரு நீடில் எடுத்து கருமுட்டையில் இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த முறைகளில் கருத்தரிக்க முடியும். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். விந்து இல்லைன்றவங்க கவலைப்பட வேண்டாம். பல்வேறு நவீன முறைகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம பால்வினை நோய்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பால்வினை நோய்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கி பரவலாக இருக்குது. இந்த பால்வினை நோய்களை ஒரு நோயாளி வந்து எங்கே போய் முதல்ல காட்டுறாரு
அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணதில் 59% வந்து அவருடைய பர்சனல் டாக்டர்கிட்ட தான் பார்க்குறாங்க, ஜென்ரல் ஃபிசிஷியன் தான் காட்டுறாங்க 59% பேர். மற்ற கிளினிக்குக்கு ஒரு 15% பேர் வர்றாங்க. எமர்ஜென்சியாக ஏதாவது வேற வீக்கம், வலி, அதே மாதிரி விந்து, சிறுநீர் பையில் எரிச்சல், கடுமையான பிரச்சனையோட எமர்ஜென்சி ரூமில் ஒரு 10% பேர் வர்றாங்க. பால்வினை நோய் கிளினிக்கில் வந்து ஒரு 9% பேர், ஃபேமிலி பிளானிங் கிளினிக்கில் வந்து ஒரு 7% பேர் வர்றாங்க அப்படின்னு ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இந்த டாப்பிக்கை வந்து எப்படி ஒரு பெண்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மார்பகம் பற்றி பெண்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் பேசுனது 69%, பேஷண்ட் வந்து மருத்துவர்கிட்ட பண்ண சொல்லி கேட்டது 4%. பாப்ஸ்மியர்னு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் வந்து மருத்துவர் கேட்டது 60%, நோயாளி மருத்துவர்கிட்ட கேட்டது 12%. பர்த் கண்ட்ரோல் மாத்திரைகள் 33% மருத்துவர்கள் கேட்டது, நோயாளிகள் 20%. மேமோகிராம் மார்பகங்கள் புற்றுநோய் இருக்கான்னு மருத்துவர்கள் கேட்டது நோயாளிகிட்ட 34%, 7% நோயாளிகள் வந்து மருத்துவர்கிட்ட கேட்டது. பால்வினை நோய்கள் பற்றிய விஷயங்களை கேட்டது 36% மருத்துவர் தான் கேட்குறாங்க, 3% பெண்கள் வந்து மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க. இப்படி ஏராளமான டேட்டா இருக்குது. பால்வினை நோய்களை பற்றி மருத்துவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதே மாதிரி நோயாளிகள் என்ன நினைக்கிறாங்க என்ற ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. பால்வினை நோய்கள்னால் முக்கியமாக கிளாமைடியா. முதல்ல இது கிளாமைடியா ரொம்ப பல நேரங்களில் எந்த அறிகுறியும் இருக்காது. இது வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்களுக்கு, 30 லட்சம் மக்களுக்கு வருது. கொனோரியா கிட்டத்தட்ட 6,50,000 பேருக்கு வருது. சிஃபிலிஸ் வந்து 70,000 பேருக்கு ஒவ்வொரு முறையும் வருது, ஒவ்வொரு வருடமும். ட்ரைக்கோமானாஸ் 50 லட்சம் பேருக்கு. HSV 1 மில்லியன் பேருக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வந்து 77,000 பேருக்கு, HIV வந்து 20,000 பேருக்கு தொற்று வருகிறது. இந்த ரிப்போர்ட் வந்து இதில் பால்வினை நோய்கள் ஒருத்தருக்கு இருக்குது இல்லைன்னு எப்படி நம்ம முடிவு பண்ணுறது? முதல்ல புண் இருக்குது, ஆணுறுப்பில் புண் இருந்தால் சில நோய்கள் இருக்கிறதாக நம்ம கருதலாம். எளிமையாக மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இப்போ எப்படி புண்ணு ஆணுறுப்பில் அல்லது பெண்ணுறுப்பில் புண்ணுன்னா முதல் காரணம் சிஃபிலிஸ் என்ற நோய் இருக்கான்னு பார்க்கணும், ஹெர்பிஸ் என்ற நோய் இருக்கான்னு பார்க்கணும், அல்லது LGV லிம்போகிரானுலோமா வெனீரம் போன்ற நோய்கள் இருக்கான்னு பார்க்கணும், ஷாங்க்ராய்டு, கிரானுலோமா இங்குவைனேல் என்ற போன்ற நோய்கள் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் தான் உறுப்புக்கல்ல ஆணுறுப்புலையோ அல்லது பெண்ணுறுப்புலையோ புண்களாக தெரியும். சீல் வர்றது இல்லை திரவமாக வர்றது அந்த மாதிரி நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, கொனோரியா, கிளாமைடியா, நான் கோனோகாக்கல் யூரித்ரைட்டிஸ், கேண்டிடியாசிஸ், இந்த மாதிரியான நோய்கள் சீல் போல் நீராக உறுப்புக்கள்லேருந்து வரலாம். அதே மாதிரி வேறு பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்களுக்கு காமனாக வரக்கூடிய பிரச்சனை வந்து அடிவயிற்றில் வந்து தொற்று கிருமிகள் வரலாம், கர்ப்பப்பை வாயில் வந்து தொற்று கிருமிகள் வரலாம், HIV போன்ற நோய்கள் வரலாம். இப்போது ஆணுறுப்பில் அல்லது பெண்ணுறுப்பில் புண்ணு இருக்குது, அது ரொம்ப வலியோடு இருந்தால் அது வந்து
சிஃபிலிஸ் நோய் அல்ல, ஷாங்கராய்டு அல்லது ஹெர்பிஸ் நோயாக இருக்கும். வலி இல்லாமல் இருந்தால் அது சிஃபிலிஸ், எல்ஜிவி, கிரானுலோமா இங்கோயினில் போன்ற நோய்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது சிஃபிலிஸ் தான் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் மிக பெரிய அளவுக்கு பரவலாக இருந்தது. உலகப்போர் நடக்கும்போது கிட்டத்தட்ட யூரோப் ஃபுல்லாக இந்த நோய் பரவி இருந்தது. ஆண் உறுப்பில் அல்லது பெண் உறுப்பில் ஒரு புண்ணாக வரும். மூளையை பாதிக்கும், இருதயத்தை பாதிக்கும், தோல் உடம்பு முழுவதும் ஏற்படும். சில நேரங்களில் கல்லீரலில் வரலாம். எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய சிஃபிலிஸ் இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வந்ததுக்கப்புறம் சிஃபிலிஸ் மிக மோசமாக தாக்குவது குறைஞ்சிடுச்சு. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க, அதனால் நோய் குணமாயிடுது. சிஃபிலிஸ் என்று பார்த்தோன்னா 9 நாள்லேருந்து 90 நாட்களில் வரலாம். ஆவரேஜாக 3 வாரத்தில் வரும். முதல்ல ஒரு புண்ணாக வரலாம். கிட்டத்தட்ட 15லேருந்து 30% நோயாளிகள் இதை கவனிக்க மாட்டாங்க. இது தானாகவே சரியாயிடும். அப்போது இது அவங்க இந்த நேரத்தில் தான் மனைவிக்கோ மற்றவர்களுக்கோ போகும். சிஃபிலிஸ் இந்த படத்தில் பார்க்குறோம், ஒரு புண்ணு மாதிரி வரலாம். ஆணுறுப்பில் ஒரு புண்ணாக வரும். ஏன்னா வலி இருக்காது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உறுப்பில் வலி இருக்காது. பெண்களுக்கு அப்படின்னா கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கலாம். இதெல்லாம் சிஃபிலிஸ். சரி, இது எந்த தொந்தரவும் பண்ணலை. அடுத்து என்ன ஆகும்? சிஃபிலிஸ் தானாக மறைஞ்சிரும், ரத்தத்தில் அது பரவும். அதுக்கப்புறம் 2 முதல் 8 வாரத்தில் பாடி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும், கை உள்ளங்கையிலேருந்து கால்கள் வரைக்கும் ரேஷஸ் அங்கங்கே படம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். பாடி ஃபுல்லாக வரும். இது யாராவது தொட்டாங்க, இது நோய் மாதிரி தெரியாது. இப்போ யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். இதுவும் தானாக மறைஞ்சிடும். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி மருத்துவம் பண்ணலைன்னா 2 முதல் 10 வாரத்தில் இது மறைந்து விடும். இது ரொம்ப ஆபத்தான. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கை உடம்பெல்லாம் படப்படையாக இருக்கும். இதைத்தான் நம்ம சிஃபிலிஸ்ன்னு சொல்கிறோம். இதுவும் தானாகவே மறைஞ்சிரும். இந்த சிவப்பாக இருக்கிறவங்க உடம்புல இது தெரியுது, தழும்பாக உடம்பு முழுவதும் இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த கால்களில் இருக்கிறத பார்க்குறோம். இது முக்கியமாக மற்ற நோய்களில் வர்ற இந்த தேமல் உள்ளங்காலையும் உள்ளங்கையிலையும் வராது. ஆனால் சிஃபிலிஸ் நோய் வரும்போது உள்ளங்கால் உள்ளங்கையிலையும் வரும். அதே மாதிரி முகத்தில் வர்றதை பார்க்குறீங்க. இது படப்பட மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தோன்னா சிஃபிலிஸ் எப்படி இருக்குது. வாய்க்கு உள்ளே இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ வேறு சில வடிவங்கள்லையும் இது வரலாம். உறுப்புகளில் புண்ணு மாதிரி வரலாம். அடுத்து முக்கியமான வியாதினா ஹெர்பிஸ் என்ற நோய். ஆண் உறுப்பில் அல்லது உறுப்புகளில் அக்கி ஒரு முக்கியமான விஷயம். செக்ஸ் உறுப்புகள் அக்கி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது பால் உறவின் மூலமாக வர்றது. இது ஒரு தடவை வந்துட்டால் திரும்ப மறையாது. கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும். மருந்துகள் கொடுத்தா பெரும்பாலும் இது கொஞ்சம் குறையும். ஆனால் மறுபடியும் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். டாக்டர், இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு ப்ராப்ளம். எனக்கு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு. சரிங்க. எப்படின்னா அவங்க இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. எனக்கும் ஏஜ் கூட, அவங்களுக்கும் ஏஜ் கூட. சரி. ஆனால் எனக்கு பக்கத்தில் வரும்போதெல்லாம் அவங்க பக்கத்தில் வரும்போதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அந்த ரிலேஷன் வைக்கும்போது அவங்களுக்கு அது டெம்பராகவே இருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அதான் நாங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணுமா என்னன்னு பயமா இருக்கு. அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? ஒரு 3 months தான் ஆச்சு. அதாவதுங்க, இதைத்தான் நம்ம அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. திருமணமாயும் உறவில் ஈடுபட முடியாத நிலையில் இருக்கிறது தான் அன்கன்சுமேட்டட் மேரேஜ். 100 திருமணங்கள் நடந்தால் 4 திருமணங்களில் செக்ஸில் ஈடுபடுறது கஷ்டமாக இருக்கும். அவங்களால ஈடுபட முடியாது.
இவங்க ஓரளவுக்கு முயற்சி பண்ணிவிட்டு சரியான முறையான மருத்துவர்கிட்ட வந்து இதை சரி செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் வந்து அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ். எனக்கு வந்து 32, அவங்களுக்கு 35. ஆனாலும் மற்றதெல்லாம் நல்லா தான் சார் இருக்காங்க. ஆனா அவங்க என் பக்கத்துல வரும்போது கொஞ்சம் அது ஒண்ணுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அது டெம்பராகவே இல்லை. அதுக்கப்புறம் சும்மா ஏன்னா அப்படிதான் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கு முந்தி வரை எல்லாமே நல்லா தான் இருக்கு. கரெக்டாக ரிலேஷன் வைக்கும்போது மட்டும் அது டெம்பர் ஆகுது. டக்குன்னு ஒன்றும் பண்ண முடியல. அப்படிதாங்க இருக்கும், அப்படிதான் இருக்கும். இதான் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு பேர். இது ஒரு மருத்துவ பிரச்சனை. ஆனால் பெரும்பாலும் வந்து சோஷியலாக இது வந்து சோஷியலாக எடுத்துக்கிட்டு இதை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது சரியில்லை. இது வந்து ஏமாற்றிட்டாங்க பிரச்சனை அது இதுன்னு எடுத்துக்குவாங்க. அதுவல்ல, இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம். முழுமையாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க, இதை துல்லியமாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நன்றி நன்றி. உறுப்புகளில் பால் உறுப்புகளில் வரக்கூடிய அக்கின்னு பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்கும்? பால் உறுப்புகளில் பல நேரங்களில் எந்த பிரச்சனையும் வராமல் வெளியே தெரியாமல் இருக்கலாம். சில நேரங்களில் ஆணுறுப்பில் வந்து சின்ன 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 நீர் கொப்பளங்கள் மாதிரி வந்து வெடித்து புண்ணாகி திரும்ப ஆறும். இது வந்து ஹெர்பிஸ். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம். வரும், மறையும், திரும்ப வரும். இதில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? முக்கியமாக இதை கண்டுபிடிக்கிறது வந்து பிளட்டில் டெஸ்ட் பண்ணோன்னா தெரிஞ்சிடும். இந்த பால்வினை நோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோய் அப்படின்னா ஹெர்பிஸ். ஸோ பால்வினை நோயில் வந்து 1970க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30% அதிகமானதுன்னா ஹெர்பிஸ் தான். கிட்டத்தட்ட 25% 35 வயதிற்கு மேற்பட்ட பாப்புலேஷன் அமெரிக்காவில் வந்து இந்த ஹெர்பிஸ் நோயோடு இருக்கிறாங்க. பல நேரங்களில் இந்த பிரச்சனைகள் வெளியே சரியாக தெரியாது. அதனால் மிகப்பெரிய பிரச்சனை வர்றதில்லை. ஆனால் ரத்தத்தை எடுத்து பார்த்தா இது தெரியும். இதில் என்ன பிரச்சனை வரும்? ஆண்கள் அல்லது பெண்கள் 2 பேருக்கும் வந்துடும். அப்புறம் அதன் மூலம் குழந்தைகளுக்கும் வரலாம். பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது பரவக்கூடும். பல நேரங்களில் டெஸ்ட்டுக்கள் எடுத்து பார்க்கலன்னா இந்த நோய் தெரியாது. ஒரு பெரும்பாலானவருக்கு இது பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு 18% பேருக்கு இதில் ஒன்றுமே தெரியாது. எந்த நோயும் அறிகுறியும் இருக்காது. ரத்தத்தில் தான் தெரியும். ரத்தத்தில் கண்டுபிடிச்சி பேஷண்ட்டுக்கு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? ஹெர்பிஸ்ன்னு சொல்லலாம். சின்ன சின்ன கொப்பளங்கள் இருக்கிறத பார்க்குறீங்க. கொப்பளங்கள் வெடித்து புண்ணாகி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் ஹெர்பிஸ் ஜெனிட்டல் ஹெர்பிஸ். இந்த உடைஞ்சு போன கொப்பளத்தை பார்க்குறீங்க. பெண்களுக்கு பெண் உறுப்பில் வந்தால் எப்படி இருக்கும்? பல்வேறு கொப்பளங்கள் வெடிச்சிருக்கிறத பார்க்குறீங்க. அதே மாதிரி சீல், என்னென்ன கேசஸில் வந்து சீல் வரும் ஆண் உறுப்பிலேருந்து அது பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பாலமுருகன், திண்டுக்கல் சார். பாலமுருகன் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். அதான் சார், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 இயர் ஆச்சு சார். சரிங்க. நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். வெரி குட், சொல்லுங்கள். அதாவது எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை குழந்தை நின்று வந்து 3 மாதம் இருந்து வந்து கலைஞ்சிருச்சு. சரிங்க. இப்போ வந்து எது மாதிரி ட்ரை பண்ணலாம் சார்? எந்த டயத்தில், அதாவது ஒரு செக்ஸ் வச்சுக்கிட்டா எனக்கு லீவ் கிடைக்கிறது கஷ்டம் ஆகும் அப்பப்போ. சரி. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, வீட்டில் வந்து மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க டிலே ஆகுது. எப்பயுமே
அந்த கண்டினியூ அந்த சர்க்கிளில் வர மாட்டேங்குது. ம் 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 அப்போ நான் எந்த காலகட்டத்தில் பண்ணால் எனக்கு வந்து அந்த குழந்தை ஒரு உருவாகும் கேட்கு. இது தீட்டு ரெகுலராக இல்லைன்னா காலகட்டம் நிர்ணயிக்கிறதே சிக்கலாக இருக்குங்க. கரெக்டாக 30 நாளில் தீட்டு வருதுன்னா ம் தோராயமாக ஒரு 15 நாட்கள் 15வது நாள் வந்து கருமுட்டை வெடிச்சு வரும்னு சொல்லலாம். இந்த மாதிரி தேதிகளை நாங்கள் பொதுவாக சொல்கிறதில்ல. தேதி வச்சு செக்ஸ் பண்ணுறதுனால மன அழுத்தம் அதிகமாகி செக்ஸ் பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் எனக்கு லீவே கிடைக்காது, குறிப்பிட்ட நாளில் தான் நான் ஊருக்கு போக முடியும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன், ஒரு விலக்களித்து 15வது நாள் அந்த ரேஞ்சில் செக்ஸ் பண்ணலாம். சாதாரணமாக ஆமாம்மா தீட்டு வந்து 15வது நாள் செக்ஸ் பண்ணலாம். டோட்டலாக இந்த கணக்கு எதுவுமே சரி வராது. அப்படிங்களா? அப்படி தள்ளி போய் அப்படி அப்படி அந்த தீட்டு 15வது நாளுங்களா? 15 நாளில் வராது. ரெகுலராக 30 நாளைக்கு ஒரு முறை தீட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேதி. அப்படிங்களா சார்? மற்றவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கேன் தான் பண்ணி பார்க்கணும். எப்போ கருமுட்டை வெடிக்குதோ அந்த டைமில் அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கணும். அப்படிங்களா சார்? அடுத்த லெவலுக்கு போயிடுங்க. ஐயுஐ வேணால் பண்ணிக்கங்க. கருமுட்டையை டாக்டர்கள் செக் பண்ணிவிட்டு வெடிக்கும்போது செக்ஸ் வச்சுக்கலாம். அப்படிங்களா சார்? ஆமாம் ஆமாம். வேற எந்த வாய்ப்பு இல்லைங்களா? வேறு என்ன, ஐயுஐ பண்ணிக்கங்க அல்லது ஐவிஎஃப் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி நவீன டெக்னாலஜி போயிடலாம். சரி, இப்போ எந்த மாதிரி செக்ஸ் பண்ணால் அதாவது குழந்தை நிற்கிறது சார்? அப்படி எந்த மாதிரியும் எந்த பொசிஷனும் இல்லைங்க. ரெகுலராக செக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. டெய்லி பண்ணலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம். அப்படிங்களா சார்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார் பண்ணலாம்? டெய்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருந்தால் பலமுறை பண்ணலாம். அப்படி பண்ணி குழந்தை நிற்குங்களா சார்? கண்டிப்பாக நிற்கும். இல்லை, ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை பண்ணுறாங்களா, எதுவும் ஒரு பாதிப்பு இது? எந்த பாதிப்பும் வராது. அப்படிங்க, தேங்க்யூ சார். நன்றி நன்றி. இப்போது உறுப்புக்கள்லேருந்து சீல் மாதிரி வர்றது என்னென்ன கண்டிஷன்ஸு அப்படின்னு பார்த்தா, கொனோரியா நோய், யூரித்ரைட்டிஸ்னு யூரின் இன்ஃபெக்ஷன், கிளாமைடியா, அதே மாதிரி பூஞ்சை காளான் தொற்றுலாம் வரலாம். கொனோரியாவில் என்ன மாதிரி இருக்கும்? கொனோரியான்னு எடுத்துக்கிட்டால் 1 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் எப்போ வேணாலும் ஆணூர் ப்ளஸ் சீல் வரலாம். சிறுநீர் போகும்போது எரிச்சல் இருக்கும். சிறுநீர் வந்து கடுகடுப்பாக இருக்கும். ஸோ வேறு பிரச்சனைகள் பெண்களுக்கு வரலாம். கர்ப்பப்பை வாயில் கிருமி தொற்று, இப்படி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலாம். படத்தில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அவருடைய நுனியில், அந்த ஆணூர்புடைய நுனியில் வந்து ஒரு ட்ராப் சீல் வர்றதை பார்க்குறோம். இதான் கொனோரியா. இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு இந்த படத்தில் பார்க்குறீங்க. சில நேரம் கொனோரியாவை தவிர மற்ற காரணங்களால் ஆணூர்ப்பு வந்து சீல் வரலாம். அதான் இப்போ நம்ம படத்தில் காட்டுறது நான் கோனோகாக்கல் யூரித்ரைட்டிஸ். இதில் 40% வரைக்கும் ட்ரக்கமாட்டிஸ் இருக்கலாம். ஸோ 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு வருடமும் புதிதாக வர்றாங்க இந்த நோயினால், கிளாமைடியா நோயினால். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், தூத்துக்குடியிலேருந்து மாரிமுத்து பேசுகிறேன் சார். மாரிமுத்து சொல்லுங்கள். சார், இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 6 மாதம் ஆகுது பார்த்துக்கோங்க. சரி. ஃபஸ்ட்டு வந்து பேபி வேண்டாம்னு சொல்லி எதுவும் ட்ரை பண்ணலாம் பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து உள்ளே போக மாட்டேங்குது சார் சரியா. அதான் என்ன காரணம் இருக்கும்? கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. ஆமாம் சார். ஃபஸ்ட் நான் எதுவும் ட்ரை பண்ணலாம் பார்த்துக்கோங்க, காலேஜ் படிக்கிறனால. சரி, இப்போ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரை பண்ணும்போது எனக்கு சரியாக உள்ளே போக மாட்டேங்குது சார். எனக்கு அந்த எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ஒரு மாதத்துக்கிட்ட ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார். அது கொஞ்சம் ஒரு நாள் வாரத்தில் 2-3 நாள் ட்ரை பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு அந்த விரப்புத்தன்மை இருக்குது. ஆனால் அவங்க உள்ள விடும்போது அந்த இது புஷிங் இல்லாமல் இருக்குது சார். அதாவதுங்க 100 திருமணங்களில் 4 திருமணங்களில் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் அன்கன்சுமேட்டட் மேரேஜ். நிறைய இந்த நிகழ்ச்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 4% பேருக்கு இந்த பிரச்சனைனா ஏராளமான பேர் இந்தியா முழுவதும் இந்த நோயினால் அவதிப்படுறாங்க. இதை எளிமையாக சரி பண்ண முடியும். 100க்கு 100% சரி பண்ண முடியும். நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள்.
சார். அவங்க சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. ம். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து சில ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சரி சார். துல்லியமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். சரியா? முற்றிலுமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். கவலைப்பட வேண்டாம். புதிய குழந்தை பிறக்கும்போது யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தைகளுக்கும் இந்த கிளாமைடியா நோய் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கிளாமைடியா நோய் கர்ப்பப்பை வாயை பாதிக்கும்போது இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். கிளாமைடியாவுக்கு சில ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட்டுகள் இருக்குது. அந்த டெஸ்ட் மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம். அடி வயிற்றில் கிருமி தொற்றை உண்டு பண்ணுறதுல கிளாமைடியா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. 10லேருந்து 20% பெண்களுக்கு அடி வயிற்றில் இன்ஃபெக்ஷன். ஸோ இதை நம்ம சரி பண்ண முடியும். கிளாமைடியானால தான் 15% முதல் 25% பேருக்கு குழந்தையின்மை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி புறக்கர்ப்பம்னு கர்ப்பப்பையில் கர்ப்பம் வராமல் கருக்குழாயில் வர்ற கர்ப்பமெல்லாம் கிளாமைடியா. இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.